இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இது எப்போ பிரசிடென்ட்டோட அசென்ட்டை வாங்குது அப்படின்னு பார்த்தா 15/3/1872 பிரசிடென்ட்டோட அசென்ட்டை வாங்கியிருக்காங்க. எப்போ ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1/9/1872 ஃபோர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் டோட்டல் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா 167 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. சாப்டர் அப்படின்னா 11 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை ரிப்பீல் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பாரதிய சாட்சி அதிநியம் 2023 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்டில் ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலை, செக்ஷன்ஸில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிறது வந்து எப்போ பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 25/12/2023 தான் வந்து பிரசிடென்ட்டோட அசென்ட்டை வாங்கியிருக்காங்க. எப்போ ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1/7/2024 ஃபோர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஆக்டுக்குமே காமன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல்ஸில் எந்த சேஞ்சஸுமே வந்து கொண்டு வரல. எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன் டு த மேட்டர் இன் இஷ்யூஸ். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த சாட்சியமானது வழக்கறிஞர் வினாவிற்கு வந்து தொடர்பு வந்து இருக்கணும், கண்டிப்பாக வந்து தொடர்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ரூலாக வந்து சொல்லப்படுது. ரெண்டாவது ரூல் அப்படிங்கிறது ஹியர்சே எவிடன்ஸ் நாட் அட்மிசபிள். கேள்விநிலை சாட்சியம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நமக்கு இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறேன், நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். இப்போ நான் டைரெக்டாக ஒரு விஷயத்தை பார்த்து கேட்டு நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு சாட்சியமாக வரேன் அப்படின்னா வந்து என்னுடைய சாட்சியத்தை வந்து நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கும். இப்போ நான் பார்த்ததையோ கேட்டதையோ இன்னொரு நபருக்கு வந்து சொல்கிறேன். இப்போ ஏங்கிற பர்சனுக்கு வந்து சொல்கிறேன், ஏ வந்து என்ன பண்ணுறாரு, பிங்கிற பர்சனுக்கு வந்து சொல்கிறாரு. இப்போ ஏவையோ பியையோ வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வந்து சாட்சியமாக வந்து நீதிமன்றத்தை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ என்னுடைய சாட்சியம் அப்படிங்கிறது டைரெக்டாக வருது, அவங்களோட இது அப்படிங்கிறது வந்து ஹியர்சே எவிடன்ஸ் கேள்நிலை சாட்சியமாக வருது. அப்போ இதை வந்து நீதிமன்றம் வந்து அனுமதிக்காது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஹியர்சே எவிடன்ஸ் நாட் அட்மிசபிள் அப்படிங்கிறது. பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் இன் ஆல் கேசஸ். எல்லா வழக்குகள்லையுமே என்ன அப்படின்னா வந்து சிறந்த சாட்சியத்தை தான் வந்து வழங்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கும் பாரதிய சாட்சி அதிநியத்துக்கும் காமன் தான்.